ஹலோ கைஸ், படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா மேடு. இது ஒரு கேரளா மூவி. நம்ம காலேஜ் லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. காலேஜ் போகிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படத்தை 2 மணி நேரம் பார்த்தாவே போதும், அந்தளவுக்கு பிடிச்சி போயிடும். நம்ம காலேஜே வேணும்னு சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி ஒரு மெமரிஸை ஷேர் பண்ணுறது இந்த படம். சரி வாங்க படத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு காலேஜ் பையன் காலேஜ் விட்டு வெளியே தப்பிச்சு ஓடி போகிறான். அப்படி வெளியே ஓடுறப்போ அவனை யாரோ தடுத்து நிப்பாட்டுறாங்க. அவனை தடுத்த பசங்க யார்கிட்டயோ கால் பண்ணி பேசுகிறான். அப்படி யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியல. அவன் காலில் என்ன சொல்கிறான்னா, ஒரு பையன் நல்லா மாட்டிக்கிட்டான் வா அப்படின்னு சொல்கிறான். இருந்து அடுத்த சீனை கட் பண்ணிட்டு காலையில் காட்டுறாங்க. அப்படி காலையில் ஒரு கார் வருது. அந்த காலேஜுக்குள்ளே கார் வர அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் அந்த கார் பின்னாடியே ஓடி வராங்க. அந்த கார்லேருந்து யார் வந்தாருன்னா, அந்த காலேஜோட சீனியர். அவர் இறங்கி வந்தோன்னா அவர் பின்னாடி எல்லாருமே நடந்து வராங்க. அப்படி நடந்து எங்கே போகிறாருன்னா, காலேஜில் நைட் ஒருத்த மாட்டினா பார்த்தீங்களா, அந்த பையனை தான் தேடி போகிறாரு. அந்த சீனியர் அந்த பையன்கிட்ட போய் ஏதோ கேட்டுட்டு இருக்கான். அந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காலேஜ் இருக்கிறதே பிடிக்கல, இந்த காலேஜ் விட்டு நான் போக போகிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அங்கே இருக்கிற ஃபுட்டு அங்கே இருக்கிற எதுவுமே பிடிக்கவே இல்லை, அதனால தான் நான் கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறான். அவங்க வீட்லேயும் சொல்லிட்டானாமா, அதனால கிளம்புறான். அதை கேட்ட சீனியர் சிரிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. ஃப்ளாஷ்பேக்கோட ஸ்டார்டிங் சீனில் காலேஜ் பேர் ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் வராரு, பார்த்தீங்கன்னா ஜூனியராக இருந்து வராரு. வழக்கம் போல் எல்லா ஃப்ரெஷர்ஸும் போய் எப்படி காலேஜ்னு சொல்லி போய் எல்லார்ட்டையும் கேட்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன்ட்ட கேட்க போகிறோம். அந்த வாட்ச்மேன் என்ன சொல்கிறாருன்னா, காலேஜை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், செம்ம பிளேஸ்மெண்ட்டு அப்படிங்கிறாரு. என்ன கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, நான் கூட அந்த காலேஜில் தான் படித்தேன் அப்படிங்கிறாரு. அங்கேருந்து அப்படியே காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆனால் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டீச்சரை பிடிச்சி அடிச்சிட்டு வராருங்க. அப்படி எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த சார் பார்த்தீங்கன்னா 10 டைம் படிச்சிருக்கானம்மா. பார்த்த உடனே அவனுக்கு செம்ம பயம் எடுத்துக்கிச்சு. அப்படியே அங்கேருந்து உள்ளே போகிறான். சீனியரோட பேரையே சொல்லவே இல்லை. அவர் பேர் பார்த்தீங்கன்னா கணேஷ். அப்படியே காலேஜுக்குள்ளே போனால் கணேஷுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ரூம் நம்பர் தராங்க. ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா 104. அந்த 104ல் பக்கத்துலேயே ஒருத்தர் நிற்கிறான். பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் தான் ஒன்றா தங்க போகிறாங்க. அப்படி ஹாஸ்டல் ரூமுக்குள்ளே போகலான்னு சொல்லி போகிறப்போ அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்குது. என்ன சண்டைனா, சாப்பாடு சண்டை. ஹாஸ்டலில் ஃபுட்டு எதுவும் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்த கணேஷுக்கு காலேஜே பிடிக்கவே இல்லை, அதெல்லாம் நான் காலேஜே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். கணேஷோட அவங்க அப்பா இல்லை அதே காலேஜில் தான் படித்தவனும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அடுத்த சீனில் காலேஜ் பசங்க நிறைய பேர் ஹாஸ்டலுக்குள்ளே வராங்க. அங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே 104 ரூமுக்கு தான் போகிறாங்க. ரூமுக்குள்ளே வந்த பசங்க கணேஷ்கிட்ட வந்து பேசுகிறாங்க, எதனால் நீங்கள் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த காலேஜே பிடிக்கல அப்படின்னு கணேஷ் சொல்கிறான். அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த இன்ஜினியரிங் காலேஜே ரொம்ப சூப்பராக இருக்கும், இங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். எல்லாத்தையும் கேட்ட கணேஷுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு காலேஜ். அது இல்லாமல் அந்த பையனும் கணேஷும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை. அவன் பேர் பார்த்தீங்கன்னா தாமோதரன். கணேஷ் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஜூனியர் பசங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறான். இந்த எல்லா விஷயம் நடந்ததுக்கப்புறம் காலேஜோட ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வராங்க. கணேஷ் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் போய் ஜாலியாக பேச ட்ரை பண்ணுறான். ஏன்னா பார்த்தீங்கன்னா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. தாமோதரன்ட்ட ஐடியா கேட்குறப்போ தாமோதரன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, போய் அங்கே போய் பேசி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை நம்பி கணேஷ் போகிறான்னு சொல்லி போயிட்டு இருக்கப்போ போகிறப்போ நடுவில் இன்னொரு பையன் வந்துடுவான். இந்த பையன் போய் அந்த பொண்ணுங்கள்ட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருவான். இந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா மனோஜ். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாமோதரம் கணேஷ் வந்து அவங்க கூட பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இந்த கேங்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளே பாய்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் பார்த்தீங்கன்னா மனோஜ். இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சீனில் இன்னொருத்தனை காட்டுறாங்க. இவன் பேர் பார்த்தீங்கன்னா அசோக். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸர். இந்த அசோக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜோட ஸ்டூடெண்ட் தான். அங்கேருந்து காலேஜுக்குள்ளே அசோக் போயிட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு பொண்ணு காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா கிளாஸோட ஸ்டூடெண்ட்டு. ஆனால் அசோக்கு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்லாம் யாருமே இல்லை. இதை கேட்ட அந்த ஸ்டூடெண்ட் பொண்ணு அவளுக்கு பார்த்தீங்கன்னா போய் பேச ஆரம்பிப்பா அசோக்கிட்ட. ஆனால் அசோக் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்டே பேச பிடிக்காது, அதனால அவனை திட்டிட்டு கிளம்பிடுவான். அப்படி காலேஜுக்குள்ளே போனாவே ஒரு ஃப்ரெஷர்ஸ் டே அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அந்த ஃப்ரெஷர்ஸ் டேல பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சி கழுவி ஊற்றிட்டு இருக்காரு. எதுக்காக அப்படி திட்டாருன்னா, அப்படி அந்த பசங்க அவர் பிரின்சிபலை அப்படி ரேக்கிங் பண்ணியிருக்காங்க. படிச்சா முன்னேறி போலான்னு சொல்றான்ல, இப்ப எப்படி போறான்னு பார்க்கலாம். ஹலோ, இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் எந்த பிரின்சிபல் சும்மா இருப்பான், அதனால தான் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. நீங்களும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. சரி படத்துக்குள்ள அடுத்த சீனில் ஹாஸ்டலில் நைட்டு பார்த்தீங்கன்னா ரேகிங் நடக்குது. அந்த ரேகிங்கில் கணேஷும் தாமோதரும் பார்த்தீங்கன்னா 2 பேர் பிடிச்சி கலாச்சிட்டு இருக்காங்க. ரேகிங்கில் அடுத்தது யார் வரான்னா, சீனியர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அரியர் வச்சுக்கிட்டு அந்த சீனியர் வராங்க. அந்த சீனியர் பேர் பார்த்தீங்கன்னா மைட்டி. இவன் பார்த்தீங்கன்னா 8 வருஷமே அந்த காலேஜ்லேயே இருக்கானாம்மா. அதுக்கப்புறம் தாமோதரன் பிடிச்சி ரொம்ப கலாய்க்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில் டிசிப்ளின் கம்ப்ளீட்டு போய் அவங்க 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. டிசிப்ளின் கம்ப்ளைண்ட்லையும் சரி நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவனுங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அந்த சீனியர்ஸ் எல்லாம் அவங்க பிடிச்சி அடிக்க வராங்க. டிசிப்ளின் கம்ப்ளைண்ட்லேருந்து அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் திட்டுறான் சீனியர்ஸை.
ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் கமிட்டியை பார்த்தீங்கன்னா சீனியர்ஸோட ஃப்ரெண்டு தான். இது எல்லாத்தையும் பார்த்த ஜூனியர்ஸுக்கு எல்லாத்தையுமே தூக்கி வாரி போட்டுருச்சு. அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. காலேஜில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலும் நல்லா தான் இருக்குது. பசங்களாம் ஜாலியாக தான் இருக்கானுங்க. அப்படியே கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃப் அப்படியே போயிட்டே இருக்குது. பசங்களுக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. கிளாஸில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, பொண்ணுங்க பசங்க எல்லாமே. அடுத்த நாள் காலையில் பஸ்ஸில் மதன் ஒரு பொண்ணு பார்க்குறான். அந்த பொண்ணும் இவனும் 2 பேரும் ஒரே காலேஜ் தான். அவங்க 2 பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் லவ் ஆகும். இந்த விஷயத்தை போய் மதன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான். அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவனை கலாய்க்கிறாங்க. அடுத்த சீனில் கணேஷ் கட்டுறாங்க. கணேஷ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலேஜ் கேண்டீனுக்குள்ளே போயிட்டு இருக்கான். ஆனால் ஒரு விஷயம், அந்த கேண்டீனுக்குள்ளே ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா போகவே கூடாதாம்மா. ஆனால் கணேஷ் பார்த்தீங்கன்னா அது தெரியாமல் போயிட்டான். அது தெரியாமல் போனதுனால கணேஷ் பிடிச்சி அங்கே இருக்க எல்லா பசங்களும் அடிக்கிறாங்க. கணேஷ் அடிக்கிற விஷயம் தெரிஞ்சதுனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறுபடியும் இவனை அடிக்கிற கிளம்பி வராங்க. கேண்டீன் முன்னாடி பெரிய சண்டே அங்கே நடக்குது. அப்படி சண்டை நடந்துட்டு இருக்கிறப்போ அந்த ஸ்டூடெண்ட் சீனியர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தடுக்கிறான். அப்படி தடுத்து பசங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான், எதனால் இந்த கேண்டீனுக்கு உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படி. அந்த ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணால் இந்த சீனியர் ஒருத்தர் தான் பார்த்தீங்களா, அவன் என்ட்ரி ஆகிறான். இந்த சீனியர் வரப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு சீனியர் போல், அவன் வேறு டிபார்ட்மெண்ட்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்க போல். அவங்க 2 பேரும் உட்காந்து ஒரு பப்ஸ் கேட்குறாங்க. ஆனால் பப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பப்ஸ் தான் இருக்குது. அந்த பப்ஸ் யாருக்கு போகிறதுன்னு சொல்லி தெரியாமல் அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்குது. பெரிய ஒரு சண்டையாக நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கிறப்போ கேண்டீனோட ஓனர் வந்து நிப்பாட்டுறான். அந்த ஓனர் வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் 2 பேத்துக்கு ஒரு கேம் வச்சு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கேண்டீன் என்ட்ரி அப்படிங்கிறான். இந்த 2 சீனியரும் ஒரு கலந்து பேசி ஒரு கேம் வைக்கிறாங்க. அந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா த்ரோ பால். அப்படி அந்த கேம் த்ரோ பால் வைக்கிறப்போ எல்லா வருஷமும் அந்த சீனியர் பார்த்தீங்கன்னா தோத்துட்டே இருப்பாங்க. எந்த சீனியரும் சீனியர் அந்த சீனியர் பார்த்தீங்கன்னா தோத்துட்டே இருப்பாங்க. அதனால கேண்டீன் பார்த்தீங்கன்னா வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கணேஷ் வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் நடக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கலந்துக்கிறாங்க. பசங்க எல்லாருமே வெறித்தனமாக ப்ராக்டிஸ் போடுறாங்க அந்த கேண்டீனுக்காக. அந்த ப்ராக்டிஸ்க்கு யார் சொல்லித்தரனா, தாமோதரன் சொன்ன பார்த்தீங்களா, அவன் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி தந்துருக்கான். அவன் தான் மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் விளையாட வைக்கிறான். ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒரு கோல் கூட போடல அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல இருக்கானுங்க. அந்த வழியில் போன அசோக் மட்டும் பால் எடுத்து அந்த கரெக்டாக பேஸ்கெட்டில் பால் போட்டான். அதுக்கப்புறம் மனோஜ் தாமோதரன் போயிட்டு அசோக் கிட்ட கேட்குறாங்க வந்து கேம் விளையாடு அப்படின்னு சொல்லி. ஆனால் அசோக் பார்த்தீங்கன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஆர்ஐஇ காலேஜுக்கும் ஜேசிஇ காலேஜுக்கும். ஆர்ஐஇ காலேஜ் பசங்க ஒரு பாயிண்ட் எடுத்துட்டானுங்க. ஜேசிஇ பசங்களும் இன்னும் நல்லா விளாண்டு நிறைய ஸ்கோர் பாயிண்ட் பண்ணிட்டானுங்க. ஜேசிஇ பசங்க ஈஸியாக விளாண்டு நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டானுங்க. 14க்கு 2 அப்படின்னு சொல்லி ஒன் சைடாக போயிடுச்சு. தாமோதரம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அசோக் உள்ள வரான். அசோக் பார்த்தீங்கன்னா வரமாட்டேன்னு சொன்னவன் எதனால திருப்பி வரான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் கேட்டான். தாமோதரம் போயிட்டு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக கொடுத்து பேசி வர வச்சுட்டான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அசோக் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கேம் ஸ்டார்ட் ஆகுது. கேம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அசோக் பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டும் போட்டு மேட்ச் வின் பண்ண வச்சுட்டான். மேட்ச் வின் பண்ணதுனால கேண்டீனே இவங்களுக்கே சொந்தமாயிருச்சு. இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் அசோக்கும் பார்த்தீங்கன்னா தாமோதரோட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். ஒரு வழியே அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தோட டைட்டிலே போடுறான் MAD. எம்னா பார்த்தீங்கன்னா மனோஜ், ஏன்னா பார்த்தீங்கன்னா அசோக். இனிமேல் தான் படமே ஆரம்பிக்க போகுது. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனில் யாரை காட்டுறாங்கன்னா கணேஷோட அவங்க அப்பா காட்டுறாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே போகிறப்போ கணேஷ் பார்த்து படிச்சுட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் திட்டிட்டு கிளம்பிடுவார். அப்படி அவங்க அப்பா கிளம்பி போனவர் அங்கே இருக்கிற பிரின்சிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் போயிருப்பாரு. பிரின்சிபலுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சதுனால அவர் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சிருப்பார் ஹாஸ்டலில். அதை வச்சு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவார். அப்போவும் அந்த பசங்க கேமரா மாடி நின்று எல்லாத்தையும் வச்சு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணாலும் அடுத்த நாள் காலையில் மனோஜ் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஒரு பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு பின்னாடியே சுற்ற ஆரம்பிச்சிட்டான். அப்படி சுற்றினாலும் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இவன் ப்ளே பாய் அப்படின்னு சொல்லி தெரியும். மனோஜ் இந்த பொண்ணுகிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றேன், இந்த மாதிரி நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி. அப்படி பசங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறப்போ தாமோதர் என்ன சொல்றான்னா, இந்த லவ்வே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றான்னா, எனக்கு பொண்ணே செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தாமோதரன் சொல்றான். அப்படி அவன் சொன்ன உடனே அங்க இருந்த லைப்ரரியில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அவனை திரும்பி பாக்குறாங்க. அதோட அங்க சீனை கட் பண்ண அடுத்த நாள் காலையில வழக்கம் போல பாத்தீங்கன்னா தாமோதரன் காலேஜுக்கு போறான். அப்படி காலேஜுக்குள்ள போயிட்டு இருக்கிறப்போ அவன் ஒரு கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் கிடக்குது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சேர்ந்து தாமோதரன் எடுத்து படி அப்படின்னு சொல்றாங்க. தாமோதரன் பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறான். அப்படி லெட்டர் படிக்கிறப்போ அவனுக்கு பாத்தீங்கன்னா லவ் லெட்டர் வந்திருக்கு. ஆனா அவன் நம்பவே இல்லை. ஃபேக் லெட்டர் கீழே வந்திருக்கும், பசங்க தான் எழுதி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த லெட்டரை யார் எழுதினான்னு மட்டும் கடைசி வரை தெரியவே இல்லை. இந்த லெட்டரை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட ஹாஸ்டல்ல போய் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கான், யார் இந்த லெட்டர் எழுதினது அப்படின்னு சொல்லி. அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி எல்லாருமே அந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறப்போ தாமோதரனுக்கு ஒரு கால் வருது. போன்ல ஒரு பொண்ணு பேசுது. அது என்ன சொல்லுதுன்னா, நான் தான் அந்த லெட்டர் எழுதினேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இது எல்லாமே தாமோதரனை கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆனா அந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் லேபில் அசோக்கும் அந்த காலையில் ஒரு பொண்ணு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த அவங்க 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா லேப் பார்ட்னர். ஆனால் அசோக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட இருக்கிறதுக்கே பிடிக்கும். அப்படி அவங்க 2 பேரும் லேபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு தனியாக தான் போகிறா. ஆனால் கூப்பிட்டு போக யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அசோக் தான் கூட்டிகிட்டு போய் விடுறான். அப்படி அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவங்க 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா லவ்வும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா ஜெனி. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லவ் பண்ண ஆரம்பிச்சு. அந்த இடத்துல ஒரு லவ் சாங் வருது. அந்த லவ் சாங்கில் 3 பேரும் ஒரு
அந்த பொண்ணு பின்னாடி எல்லாம் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் தாமோதரம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பின்னாடி ரொம்ப பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கான். ஆனால் ஒரு லெட்டர் வச்சு இப்படி கடைசியாக என்ன அந்த பொண்ணு சொல்லியிருக்குன்னா, நான் அவனை ஃபைனல் எக்ஸாமில் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அவனும் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப சந்தோஷமாக அப்படி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திட்டையும் சொல்லி அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃபைனல் எக்ஸாம் தாமோதரம் ஒரு வழியாக எக்ஸாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த தாமோதரம் அந்த பொண்ணை பார்க்க போகிறான்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு கடைசி நேரத்தில் வரல அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படியே அந்த ஃபங்க்ஷனில் அசோக்குக்கும் பார்த்தீங்கன்னா லவ் அப்படியே போயிட்டு இருக்குது. தாமோதரம் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் மனோஜ் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஒரு பொண்ணை பார்த்தால அதை பற்றி மீட் பண்ண இடத்துல காஃபி ஷாப்புக்கு அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லி வரப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு அந்த பொண்ணு நான் பார்த்தீங்கன்னா அப்ராடு கிளம்பி போக போகிறேன் காலேஜ் ஸ்டடிக்கு அவசரம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுவா. மனோஜ் எதுக்காக கட்டி பிடிச்சான்னா அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகசல் பார்த்துட்டு இருப்பான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் அவள் பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிருவா. அதனால் பார்த்தீங்கன்னா நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. இந்த விஷயத்துக்கு அப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுட்டு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சரி நான் அப்ராடு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபீல் பண்ணிட்டு போயிடுவா. அப்படியே கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் போனதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நைட் டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. கேன்டீனில் ஜெனி பார்த்து தப்பாக பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி அசோக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமே இந்த இடத்துல ஃபைட் சீன் நடக்கும். அந்த ரவுடி பசங்களை பிடிச்சி அசோக் எல்லாத்தையும் அடிப்பான். இந்த ஃபைட் சீனுக்கு அப்புறம் அசோக்கும் ஜெனியும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது தாமோதரோட லவ் ஸ்டோரி காட்டுறாங்க. தாமோதர் பார்த்தீங்கன்னா விடாமல் அந்த பொண்ணுகிட்டே பேசிட்டு இருக்கு. அப்படி அவன் நேரில் தான் பார்க்க முடியலனாலும் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டெய்லி அவன் பேசிட்டு தான் இருக்கான். இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறக்கோசரம் காலேஜ் பசங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேக்கிங்னு சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் காலேஜில் ஜெராக்ஸ் கடை இருக்கும், அவர்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கான். அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையே கண்டுபிடிக்க போறாரு. 3 பேர் பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கணேஷ்க்கு மட்டும் லவ்வே செட் ஆகல. அதனால அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தில் எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்கான். நீங்கள் சொல்லி தான் அந்த காலேஜில் சேர்ந்தேன், எனக்கு எந்த பொண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் இருக்கான். அடுத்த சீன்லேயே ஒரு சாங் வருது. அந்த சாங் எதை பற்றினா சிங்கிள்ஸ்க்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பற்றி. அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே சரக்கடிச்சு பேசிட்டு இருக்கானுங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்போ தாமோதரம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அப்படி என்ன முடிவு எடுக்கிறானுங்க, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிவு எடுத்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கிளம்புறானுங்க. ஒரு 4 பேர் பொண்ணு வேஷம் போட்டு காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ள இறங்கிட்டானுங்க. அப்படி உள்ள போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறோசரம் எல்லா ரூமும் போய் தேடிட்டு இருக்கானுங்க. அப்படி தேடியும் கடைசி வரை அந்த பொண்ணே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பொண்ணு இந்த 4 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பிரின்சிபல்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் போனதுக்கப்புறம் எல்லாரோட பேரண்ட்ஸையும் கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்றப்போ கணேஷோட அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா வந்து 3 பேர்த்தையும் அடிச்சு இனிமேல் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி பிரின்சிபல்கிட்ட சொல்லிட்டு அவங்க கிளம்புறாரு. அப்பா அங்கிருந்து கிளம்புனதுக்கப்புறம் அடுத்த சீனில் காலேஜில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது போல். அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒவ்வொரு ஆளாக செட் பண்ணிட்டு இருக்கு. யார் செட் பண்ணுறாங்கன்னா கணேஷும் தாமோதரும் தான் செட் பண்ணுறாங்க. அவனோட கிளாஸ் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை சொல்கிறான். எல்லாத்துக்கும் வேலையை கொடுத்துட்றான். அப்படி வேலையை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த சீனில் மனோஜ் காட்டுறாங்க. யார் கூட பேசுகிறான்னா ஃபர்ஸ்ட் அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கும்ல, அந்த பொண்ணு தான் திருப்பி காட்டுறாங்க. வெளியூருக்கு படிக்க போன பொண்ணு மறுபடியும் மனோஜ் தேடியே வந்துருச்சு அவனோட காலேஜுக்கு. ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு எல்லா ஃப்ளாஷ்பேக்கையும் ஃபர்ஸ்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ரொம்ப சந்தோஷத்தில் அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மாட்ட இந்த எல்லா விஷயத்தையும் போய் சொல்கிறான். இப்படி நீங்கள் யாராச்சும் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட். எவ்வளோ ஒரு கூலான மாமில் அவன் லவ் பண்ணுற விஷயத்தையும் சொல்கிறான். சரி அடுத்த ஜெனி போய் பிரின்சிபல் சார்ட்ட கேட்டுருக்கிறா அந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடலாம் அப்படின்னு பிரின்சிபல்கிட்ட போய் என்ன கேட்குறான்னா நம்ம ஸ்பான்சர்ஸே நம்ம சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த இடத்துல பிரின்சிபல் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்கிறாரு. என்னதுன்னா உங்களோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் அப்படின்னு யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி அங்கிருந்து சீன் அந்த இடத்துல ஒரு டிஸ்டான சீனே வைக்கிறாங்க. யார் அந்த ஸ்பான்சர்னா நம்மளோட அசோக் தான் இந்த ஸ்பான்சர். ட்ரஸ்ட்டுக்கு 40 லட்சம் கொடுத்து அவன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். அசோக்கு ஒரு ஃபேமிலி இல்லைனாலும் அவர் பணக்காரன் அப்படின்னு சொல்லி அந்த சீன்ல போய் சொன்னா அப்படின்னு சொல்லி தாமோதரன் கேட்கறான். அப்புறம் தான் அவர் உண்மையாக அசோக் என்ன சொல்றான்னா நான் பணம் வச்சிருக்கறனால எல்லாருமே பணத்துக்காக தான் பழகுறாங்க, நீங்கள் மட்டும்தான் எனக்கு உண்மையாக பாசமாக பழகிருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் இப்போ பணக்காரராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அதாவது நீங்கள் பணக்காரன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கு தெரியப்படுத்துவீங்களா இல்லை தெரியப்படுத்த மாட்டீங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மேடு ஃபங்க்ஷன் வருது. ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியாக கொண்டாட்டமாக சாங் ஒன்று வருது. அது எதை பற்றினா நம்ம ஜெனிக்கும் அந்த அசோக்கும் லவ் பற்றி. அது மட்டும் இல்லாமல் எல்லா கிளாஸ் பசங்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆடுற மாதிரியும் அந்த பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி மனோஜ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். எந்த பொண்ணு அந்த பஸ் ஸ்டாண்டில் கூட பார்த்தானே. தாமோதரனும் அசோக்கும் ஒரு ஐடியா சொல்கிறாங்க. என்னதுன்னா அந்த பொண்ணோட வீட்டிலே போய் நேரடியாக பேசிடு அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் சொன்னதுனால மனோஜும் பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக கிளம்பி மனோஜ் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணே அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாத்தையும் பேசி கன்வின்ஸ் பண்ணுறான் அவளோட லவ் பற்றி. அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த பையனை ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரான். வந்து சரக்கு அடிச்சிருக்கனால அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாத்திட்டையும் நல்ல ஓவர் எமோஷனோட பேசி அவன் பேசுனால அவங்க அப்பாவுக்கு அவங்க மேலே இருக்கிற மரியாதையே அப்படி அவன் பேசினதுக்கப்புறம் ஒரு வழியாக ரொம்ப இது பிரச்சனை மாதிரி போயிட்டுருக்கு.
அப்படி போனதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒத்துக்கிட்டாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே பொண்ணுங்கள்ட்ட அடி வாங்க வேண்டியதான். இதுலேருந்து என்ன தெரியுது, காரணம் எல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுக்கு தான் சரக்கு அடிச்சு ஏற்றி விட்டானுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். நாள் கழிச்சு மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ட்ரீட் வச்சுட்டு இருக்கான். இவனுங்கெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஆனால் தாமோதர் மட்டும் சந்தோஷமாவே இல்லை. எதனால அந்த பொண்ணை நினச்சிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல் டே வைக்கிறாங்க. ஃபேர்வெல் டேயில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. அப்படி ஃபேர்வெல் டே நடந்துட்டு இருக்கிறப்ப கூட எல்லாருமே சந்தோஷமா இருக்கானுங்க. ஒருத்தரம் தவிர யாருன்னா தாமோதரம் ஒரு பொண்ணு கூட ஃபோனில் பேசிட்டு இருப்பான் தெரியுங்களா. அந்த பொண்ணோட பேர் அது மட்டும் தான் உனக்கு தெரியுமே தவிர அந்த பொண்ணு யாருன்னே கடைசி வரையில் தெரியல. அப்படி ஃபேர்வெல் டே நடந்துட்டு இருக்கிறப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் கடைட்டு கண்டுபிடின்னு சொல்லி பணமெல்லாம் கொடுத்துருப்பான் தெரியுங்களா. அவனை பிடிச்ச அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி அடிச்சு. எதனாலனா தாமோதரம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சேடாகவே இருக்கான். கடைசி நாளாச்சும் அந்த பொண்ணு யாருன்னு தெரியணுமே அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி அந்த அடிக்கிற சீன் காட்டுறதுக்கு முன்னாடி அந்த அசோக்கும் அந்த மனோஜும் பார்த்தீங்கன்னா தாமோதர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இங்கே இருக்கிற பொண்ணுங்களை யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண அப்படிங்கிறானுங்க. தாமோதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு அங்கே இருக்கிற ராதா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கும், அவன் மேலே தான் கை. எதனால் அந்த பொண்ணை சொல்லுவான்னா அவனோட சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூலில் தான் 2 பேரும் ஒன்றா படித்தாங்க. அதே இல்லாமல் ஒரே காலேஜ் தான் இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க. அதனால ராதாவை பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவான். இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அடிக்கிற சீன் காட்டுறாங்க. கணேஷ் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு ரொம்ப நேரமாக அவனை ஜெராக்ஸ் கடைக்காரன் அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சதுக்கப்புறம் கடைசியாக உண்மையை சொல்கிறான். யாரில் பேசுகிற பொண்ணு ஜெராக்ஸ் கடைக்காரன் அந்த பொண்ணோட பேரை சொன்னோன்னா அவனுங்கள எல்லாருமே அசந்து போயிட்டாங்க. நீங்கள் கேட்குற உங்களுக்கே நீங்களே அசந்து போயிடுவீங்க. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு சொல்லி போயிட்டு தாமோதர்கிட்ட சொல்லான்னு இவனுங்களா கிளம்புவாங்க. அப்படி கணேஷ் பார்த்தீங்கன்னா தாமோதர்கிட்ட அந்த பொண்ணோட பேரை சொன்னோன்னே தாமோதரன் பார்த்தீங்கன்னா இந்த ராதா பின்னாடி நடந்தாங்கிற பொண்ணை தேடி நடந்து போவான். அந்த இடத்துல டேரக்டர் ஒரு மரண ட்விஸ்ட்னு வச்சிருக்காரு. அந்த ராதா பொண்ணை தேடி போயிட்டு ராதா பொண்ணு சொல்லுவான்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணை நிறுத்தி விட்டு அந்த இடத்துல யார் நிப்பானா நம்ம அசோக்கும் நம்ம மனோஜ் நிப்பா. பார்க்குறவங்களுக்கே கொஞ்சம் புரிஞ்ச இடத்துல தாமோதரம் பார்த்து நம்ம மனசு உடஞ்சு அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கிறான். அப்பதான் தாமோதர் போய் கேட்கறான், எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அசோக்கும் மனோஜும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கடைசியை ஒத்துக்கிறாங்க. அந்த பொண்ணோட வாய்ஸ்ல பேசுனது வேற யாரும் இல்லை, நம்ம அசோக்கும். அது எப்படின்னா ஜெராக்ஸ் கடையில் தான் போய் சிம்மை மாற்றிருக்கானுங்க. சிம்மை மாற்றிட்டு ஏதோ ஒரு வாய்ஸோட ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா பொண்ணோட வயசில் பேசி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் லெட்டர்லாம் எழுதி போட்டு அவன் உண்மையான பொண்ணுன்னு சொல்லி நம்ப வச்சிருக்கான். பார்க்குற உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டு இப்படி பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லி நான் கீழே இதுக்கு அந்த ஃபோனில் இருக்கிற பொண்ணை லவ் பண்ணிட்டு கடைசியாக நேரில் பார்க்குறப்போ அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மனசே உடஞ்சிட்டான். ஒரு பக்கம் நம்மளாம் காமெடியாக சிரிச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தாமோதரன் மனசு உடஞ்சு போச்சு. எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாமோதரை பற்றி அவங்க 2 பேர்த்தையும் அடிக்க ஓடுறான். அப்படி ஒரு வழியாக அடிச்சு என்னதான் அவனுங்களாம் அடிச்சுக்கிட்டாலும் அவனுங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஆச்சு. அதனால பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிட்டானுங்க. அது இல்லாமல் ஒன்றும் சேர்ந்துட்டு இதெல்லாம் முடிஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்ன பேசுகிறாங்கன்னா இப்போயாச்சும் சொல்லி யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கேட்குறானுங்க. அப்படி தாமோதரன் என்ன சொல்கிறான்னா ராதா பேர் தான் சொல்கிறான். அவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ போய் ராதாவே ப்ரப்போஸ் பண்ண லவ் பண்ண ஆரம்பி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா தாமோதரன் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதா கிட்ட போய் பேசி அவன் லவ் பண்ணுற விஷயத்த சொல்கிறான். ராதா பொண்ணு நான் பண்ண மாட்டேன், இத்தனை நாளாக தான் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப சண்டை. அதுக்கப்புறம் ராதா என்ன சொல்கிறான்னா சின்ன வயசுலேருந்து உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கு, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி அடிக்கிறான். ஒரு வழியாக இவங்க 2 பேரோட சண்டை பண்ணாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தாமோதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதோட பார்த்தீங்கன்னா படத்தோட கடைசி என்டி சீன் வந்துருச்சு. இந்த படத்தில் அழகான ஒரு காலேஜ் லைஃப்பை சொல்லி முடிக்கிறாங்க. அதோட காலேஜ் லைஃபும் முடியுது இந்த 4 வருஷமும். அதோட நம்ம மேட் அப்படின்னு சொல்லி காட்டுற இவங்களோட லைஃப் முடியுது. கணேஷ் பார்த்தீங்கன்னா அவனோட காலேஜ் லைஃப்பை அழகாக அந்த ஜூனியர் பசங்கள்கிட்ட சொல்லி முடிக்கிறான். கணேஷ் பார்த்தீங்கன்னா எந்த ஜூனியர் பசங்க காலேஜ் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கிற எல்லாத்திட்டையும் வந்து இந்த கதையை சொல்லுவானம்மா. அதோட இந்த ஸ்வீட்டான எண்டிங்கை முடிக்கிறாங்க. இந்த காலேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இது ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லை காலேஜ் லைஃபே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லுங்கள். என்னையை பொறுத்த அளவுக்கு இந்த படமே பார்த்து நான் ஹார்ட்டை டச் பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. காலேஜ் லைஃப்பை பற்றி இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணும், அதை பற்றி இதை கற்றுக்கலாம். இந்த படம் எடுத்த டேரக்டருக்கும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் முடிக்கிறேன். தேங்க்யூ பாய் பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கதை பேசுனது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கீழே சொல்லிட்டு போங்க. ஃபுல் வீடியோவை பார்த்து நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ பாய் பாய். இதேமாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.